அன்னக்கரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பீர்க்கங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்க நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 3, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கிலோ பீர்க்கங்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீர்க்கங்காய் தோல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீர்க்கங்காய் விதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு துவையல் எப்படி அரைக்கலான்னு வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். பீர்க்கங்காயில் தோலும் விதையும் எடுத்த பின்னாடி இப்படி தான் இருக்கும். இதை கட் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் போடுங்க. இது பொரிச்ச பின்னாடி கருவேப்பிலையை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ கிள்ளி வச்ச 4 காஞ்ச மிளகாயை போடுங்க. பூண்டு போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமா வந்ததும் தக்காளி போடுங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு தூவி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி தோல் தனியாக பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை நார்மலாக வச்சுட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. பீர்க்கங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி, அயன், மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸும் இருக்குது. பீர்க்கங்காய் சாப்பிட்டா பிளட் அண்ட் யூரினில் இருக்க சுகர் லெவல் கம்மி பண்ணும். கண் பார்வைக்கு ஊட்டம் தரும். யூரின் அவுட்புட் அதிகப்படுத்தும். உடம்பு உஷ்ணத்தையும் கம்மி பண்ணிடும். ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. பீர்க்கங்காய் வதங்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் தேங்கிருச்சு. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணும்னு நினைக்கிறவங்க 2 சில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம அன்னக்கரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.